காவியம் முழுசும் வரும்போதெல்லாம் நீங்க திரும்பி திரும்பி வசிஷ்டனை நினைச்சு பார்த்துக்கணும். என்னன்னா, இவ்வளவு பண்பு சார்ந்த குழந்தைகளா இருக்காங்களே, இதெல்லாம் இந்த வசிஷ்டன் போட்ட அஸ்திவாரம் தானே, இந்த வசிஷ்டன் கொடுத்த கல்வி தானே, அப்படி நீங்க எல்லாம் நினைச்சுக்கணும். அதனால ஒரு பாட்டுல சொல்லிட்டான் கம்பன், மீதி எல்லாம் பின்னால படிச்சதுங்கன்ட்டான். எப்படி குழந்தைகள்? ஒரு ஆசிரியன் என்பவன் யார்? தான் படிச்சது அப்படியே பள்ளிக்கூடத்து வகுப்புல உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள்கிட்ட போய் ஒப்பிக்கிறவனுக்கு பேர் ஆசிரியன் இல்லை. அப்படின்னா தான் ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு விட்டுட்டு எல்லாம் கேட்டுட்டு போங்கன்னு வச்சிடலாமே. ஒரு ஆசிரியன் என்பவன் படிச்சதை ஒப்பிக்கிறவன் ஆசிரியன் கிடையாது. படிச்சதை யாரு வேணுமானாலும் ஒப்பிக்கலாம், ஒரு கிளிப்புள்ள கூட ஒப்பிக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆசிரியன் என்பவன் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக தான் பாடம் சொல்லிக் கொடுக்கிற குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருப்பவன் ஒரு ஆசிரியர். அதான ஒரு நல்ல ஆசிரியனுடைய இலக்கணம். ஒரு ஆசிரியன் ஒரு சின்ன தீய பழக்கம் பக்கத்துல கூட போய் தலை வச்சு படுக்கப்படாது. நான் இந்த தீய பழக்கம் என்னை பற்றி கொண்டால் என்னிடத்தில் படிக்கிற மாணவனும் அதே நிலைமைக்கு போவானே, அவனுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காகவாவது ஒரு ஆசிரியன் ஆசிரியனாக குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவராக ஒரு ஆசிரியன் இருக்கணும். அதான் ரோல் மாடல்னு வச்சாங்க. யார் ரோல் மாடல்? ஆசிரியர்கள் தானே ரோல் மாடல், முன்னுதாரணமா இருக்க வேண்டியவங்க. நீங்க பாருங்க, சமூகத்துல உன்னதமான இடத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கேளுங்க, அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆசிரியர்களால நாங்கள் உருவானோம். ஏன்? நம்ம பாரத தேசத்தினுடைய முதல் குடிமகனாக இருக்கிற நம்முடைய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு பெரும் பங்கு இருக்கு. நான் நன்றி கடன் முதலில் பாராட்ட வேண்டியது யார் என்றால் என் ஆசிரியர் பிச்சு ஐயர். அவர் இல்லை என்றால் நான் கிடையாது. இப்படி சொல்லுகிறார் ஒரு ஜனாதிபதி. இன்னைக்கும் பாருங்கள், அந்த கல்வி ஸ்தாபனங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதனால தானே பாரத தேசத்தினுடைய ஒரு தலைமை குடிமகன் பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளை சுத்தி வச்சு பேசிக்கிட்டு நடுவில் உட்கார்ந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு பெரிய பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. பாரத தேசத்துக்கு இது ஒரு பொற்காலம். ஒரு பொற்காலம். ஏன் தெரியுமா? ஒரு கிரேட்டஸ்ட் எக்கனாமிஸ்ட் நம்மோட பிரைம் மினிஸ்டரா இருக்கார் மன்மோகன் சிங். பெரிய எக்கனாமிஸ்ட், வேர்ல்டு எக்கனாமிஸ்ட்ல ஒரு 6 பேர்ல ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் நம்முடைய தேசத்தினுடைய பிரதம மந்திரியா இருக்காரு. அகில உலகமும் தெரிஞ்ச ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் நம்முடைய ஜனாதிபதியா இருக்கார். நீங்க ரொம்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில உயர்ந்து இருக்கிற அமெரிக்க தேசத்துக்கு கூட இந்த வாய்ப்பு இல்லையே. அங்க என்ன ஒரு சயின்டிஸ்டா அதிபரா இருக்காரு? கிடையாது. பாரத தேசம் பாருங்கள், சுதந்திரம் கிடைச்ச இத்தனை ஆண்டுகள்ல ஒரு ஏரோநாட்டிக் சயின்டிஸ்ட் வந்து நம்முடைய பிரசிடென்டா இருக்கிறாரு, ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் வந்து நம்மோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாருன்னா இந்த காம்பினேஷன் இனிமேலும் கிடைக்குமாங்கிறது ஒரு ஐயப்பாடு தான். எவ்வளவு அபூர்வமான ஒரு பொற்காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். கம்பன் சொல்லுகிறான், ஒரு ஆசிரியன் எப்படி இருக்க வேண்டும். ஒரே பாட்டு தான் வசிஷ்டருக்கு. ஆனால் அந்த ஒரு பாடலை வைத்துக் கொண்டு பின்னால் வருகிற குழந்தைகளின் நடவடிக்கைகளை எல்லாம் பாருங்க. இதெல்லாம் இந்த ஆசிரியன் கொடுத்த கல்வியினால் வந்தது. எத்தனை பேர் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்லுவார்கள், நான் என் ஆசிரியரால் உயர்ந்தேன், என்னை உருவாக்குனது என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்பட வேண்டும் பாருங்கள். அதனால்தான் பழைய காலத்துல இந்த ஆசிரிய பணியை பணி என்று வைத்தார். அது பணி, அது பணியா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. தொழிலா மாறி நாமன்கிளேச்சர் மாறிச்சு பாருங்க. அதுக்கு பிறகுதான் சில சிக்கல்கள் வந்துச்சு. ஆசிரிய பணி என்பது ஆசிரிய தொழில், உத்தியோகமாயிற்று. பழைய காலத்துல அப்படி இல்லை. ஏன்னா குருகுலங்களை அமைத்து பாடம் சொல்லி கொடுக்கும் போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாணவர்களை நன்னறிப்படுத்துவதும் நன்னடத்தையில் வளர்ப்பதும் தான் அந்த குருநாதர்களினுடைய முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. அதனாலதான் எந்த காவியத்துல, ராமாயணத்துல இது வரைக்கும் ஒரு 10,000 தலைப்புல பட்டிமண்டபம் நடந்திருக்கும். கும்பகர்ணனா, இலக்குவனா, அனுமனா, எத்தனை தலைப்பு, தோண்ட தோண்ட தலைப்புல ஒரு தலைப்புல தான் இது வரைக்கும் பட்டிமண்டபம் நடக்கல. ஏன் தெரியுமா? நடத்தவும் முடியாது. அது என்ன தலைப்புன்னா, பண்பாட்டிலும் சீலத்திலும் ஒழுக்கத்திலும் குருபக்தியிலும் சுயநலமின்மையிலும் தியாகத்திலும் சிறந்தவர் யார்? ராமனா, பரதனா, லக்ஷ்மணனா, சத்ருகன்னா? பட்டிமண்டபமே நடத்த முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு பதில் இருக்கு, 4 பேரும் ஒன்று போல் சிறந்தவர்கள். 4 பேரும் ஒண்ணு போல சிறந்தவர். நம்ம ஒரு பழமொழி வச்சிருக்கோமே, அதையே பொய்யாக்கினவன் ராமன். அவர் விரல்ல ஒரு கையில 5 விரல் இருக்கு, 5 ஒண்ணு போலவா இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். 4 ஒண்ணு போல இருக்கும்னு நிரூபித்தவன் ராமன். 4 ஒண்ணு போல இருந்துச்சு.
தர்மத்திலையும் குருபக்தியிலையும் ஒழுக்கத்திலையும் சுயநலமின்மையிலையும் தியாகத்திலையும் 4 பேரும் ஒன்று போல் இருந்தார்கள். யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. இதற்கு காரணம் என்ன பாருங்கள், இந்த 4 பேரையும் உருவாக்கிய வசிஷ்டனுடைய அபூர்வமான கல்வி. அந்த காலத்து பழக்காத ராஜ குடும்பத்து குழந்தையா இருக்கலாம், பல ஆண்டு காலம் கழிச்சு பிறந்த குழந்தையா இருக்கலாம், புத்திரகாமேஷ்டி பண்ணி பிறந்த குழந்தையா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்கரவர்த்தி கூட என்ன நினைப்போடு இருந்தான் என்றால், தன் குழந்தைகள் ஒரு குருநாதருடைய திருவடியை அடியொற்றி பாடம் பயின்றால் தான் பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்று அவர்களை பண்புடையவர்களாக ஆக்குகிற உரிமை முழுவதையும் அந்த காலத்து சக்கரவர்த்திகள் மிகப்பெரிய ஞானிகள் குருநாதர்களிடத்தில் ஒப்படைத்திருந்தார்கள். அதனால்தான் நம்ம தேசம் அப்படி உயர்ந்து சிறந்து வளர்வதற்குரிய காரணங்கள். ராஜாக்களா இருந்தவங்க கூட பற்றில்லாம இருந்தாங்க. ஜனக மகரிஷிய மாதிரி ஒரு மன்னன் இருந்தா. அப்படி இருந்ததற்கு காரணம் என்ன என்றால் அந்த குருநாதர்களினுடைய வழிகாட்டுதல். அதனால ஒரு பாட்டில சொன்னான், அருமையாக இந்த குழந்தைகள் கல்வி பயின்றார்கள். தசரதனுக்கு பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷம். ராமா ராமா இப்படி வா என்று அழைப்பானாம் தசரதன். அரியாசனத்துல உட்கார்ந்து கொண்டு ராமா அப்படி வான்னா ராமன் அங்கிருந்து வருவான். வந்த உடனே தசரத சக்கரவர்த்தி ராமனோட முகத்தை பார்த்துட்டு ராமன் இப்படி கட்டி தழுவாராம். எதுக்குன்னா, ராமன் எவ்வளவு வளர்ந்திருக்கான், நம்ம தோளுக்கும் அவன் தோளுக்கும் சரியா இருக்கா அப்படின்னு. வளர்ந்துட்டானே, பரவாயில்லையே வளர்ந்துட்டானேன்னு ஒரு சொந்த தோளோடு தோள் சேர்த்து அளந்து பார்க்கிறான் தசரதன். ராமா சரி நீ போய் தூங்கிக்கோன்னா ராமர் போவார். பழையபடி தசரதன் ராமா அப்படி வான்னா திரும்பவும் ராமன் என்ன வருவதும் போவதுமா இருக்கிறானே. கூப்பிட்ட தசரதன் ஏதாவது செய்தி சொல்ல வேண்டாமா, வான்னு சொல்றான். பிறகு சரி ராமா நீ போய் படுத்துக்கோ, ஓய்வு எடுத்துக்கான்னு சொல்றான். இது என்ன இப்படி வாரதும் போறதும்னா ஒருத்தருக்கும் புரியல. ஆனா தசரதனுக்கு புரியுது. என்ன தெரியுமா, ராமன் வருகிற அழகையும் போகிற அழகையும் வருகிற அழகையும் போகிற அழகையும் பார்த்து 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 ரசிக்கிறான் நான் தசரதன். அவ்வளவு ஆனந்தமா இருந்தான். இந்த 4 குழந்தைகளை பார்த்து ஆனந்த பரவசத்தில் தசரதன் இருந்தான். அப்படி இருக்கிற ஒரு நாள் தான் விஸ்வாமித்திர மகரிஷி தசரதனுடைய அரண்மனையை தேடி வருகிறார். கதையை மேல கொண்டு போறான் கம்பன். விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார். வந்த உடனே அரியாசனத்தில் இருக்கிற தசரதன் எழுந்து விஸ்வாமித்திர முனிவரை வணங்குகிறார். வணங்கிற உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், தசரதா ஒரு முக்கியமான உதவி உன்னிடத்தில் நாடி நான் வந்திருக்கிறேன். தசரதன் சொல்லுகிறான், மகரிஷி உங்களை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா மனசுல. 10 மாதமா மழை பெய்யாத ஒரு பூமியில வான மழை வரப்பிரசாதமா இறங்கினா அந்த பூமி எப்படி குளிரும், அது மாதிரி உங்களை பார்த்த உடனே என் மனசெல்லாம் குளிர்கிறது என்றார். தசரதா உன்னிடத்தில் ஒரு முக்கியமான உதவி என்றார் விஸ்வாமித்திரர். உதவி என்று சொல்லாதீர்கள் மகரிஷி, கடமை என்று சொல்லுங்கள். வேறொன்றும் இல்லை, வனத்தில் நான் ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த யாகத்தினுடைய நோக்கமே நல்லவர்களை ரட்சிப்பது, தீயவர்கள் கையில் இருந்து நல்லவர்களை காப்பாற்றுவது, தர்மத்தை பரிபாலனம் பண்ணுவது. அந்த யாகம் நடக்க விடாமல் வனத்தில் வாழ்கிற அரக்கர்கள் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தடையெல்லாம் நீக்கி அந்த யாகம் சிறப்பாக நடப்பதற்கு உன் உதவி தேவைப்படுகிறது. அதைத்தான் நாடி வந்திருக்கிறேன் என்றார் விஸ்வாமித்திரர். இதை விஸ்வாமித்திரர் சொல்லும் போது தசரதனுக்கு பக்கத்துல வசிஷ்ட மகரிஷியும் இருந்தார். தசரதன் சொன்னார், என்ன உதவி வேண்டும் மகரிஷி சொல்லுங்கள், என் சைனியங்களை எல்லாம் உங்களுக்கு அனுப்பி தரவா, அந்த அரக்கர்களை எல்லாம் அழைத்து வேள்வி காப்பதற்கு என் சைனியங்களை அனுப்புகிறேன் என்றான் தசரதன். விஸ்வாமித்திரன் சொன்னான், தசரதா எனக்கு வேண்டிய உதவி உன் சைனியங்கள் அல்ல, எனக்கு உன் ரதகஜ துரகபதாதிகளின் துணை தேவையில்லை. மகரிஷி அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? நானே தேரில் ஆரோகணித்து வந்து அந்த அரக்கர்களை எல்லாம் அடக்கி நல்லவர்களை காப்பாற்றுகிற உங்கள் அந்த அருமையான தொண்டுக்கு நான் துணை நிற்கவா என்றான் தசரதன். விஸ்வாமித்திரன் சொன்னான், தசரதா எனக்கு வேண்டியது உன் உதவியும் அல்ல. மகரிஷி அப்படியானால் நிறைந்த பொருள் குவை வேண்டுமானாலும் தருகிறேன், என்ன வேண்டும் சொல்லுங்கள், எனக்கு வேண்டியது அதுவும் அல்ல, எனக்கு வேண்டியதை கொடு என்றான் விஸ்வாமித்திரன். அப்படியானால் நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும் மகரிஷி, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். வேறொன்றும் இல்லை, யாகத்தை காப்பதற்காக உன் 4 குழந்தைகளில் மூத்த குழந்தையான ராமனை என்னோடு அனுப்பி வை. அந்த ராட்சசர்களின் தொல்லையிலே இருந்து நல்லவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் அவர்களோடு போரிடுவதற்கு ராமனுடைய துணை தேவை, ஆகவே ராமனை கொடு என்றார். இள வயதா இருக்கிற ராமன் ராட்சசர்களோட போய் சண்டை போட்டு அவர்களை அடக்கி யாகத்தை காப்பாற்றுற வேலையை செய்ய போவதா வனத்துல?
இதை நானே செய்யலாமே என்றான் தசரதன். ஆனால் விஸ்வாமித்திரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கம்பன் எழுதுகிறான், தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்வி கிடையூராய் தவம் செய்வார்கள், வெறுவரச் சென்ற அடை காம வெகுளி என்று நிருதரிடை வண்ணம் செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான் என்றான். ராமனை குடுன்னு கேட்டானா தசரத விஸ்வாமித்திரன். ராமனை குடுன்னு விஸ்வாமித்திரன் சொன்னது தசரதன் காதுல எப்படி விழுந்துதான்? தசரதா உன் உயிரை குடு, தசரதா உன் உயிரை குடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கான். இப்போ விஸ்வாமித்திரனை பார்த்தா விஸ்வாமித்திரன் மாதிரி இல்லையா, யமன் மாதிரி இருக்கான் தசரதனுக்கு. உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான், ராமனை குடு. தசரதன் மனதில் என்ன அலைகள்! ஆகா, ராமன் போய் இந்த ராட்சசர்களோட சண்டை போடுவதா, எவ்வளவு பெரிய ஆபத்து! நாம போகலாம், ராமன் போவதா, எப்படி அனுப்பி வைப்பது என்று துடிக்கிறான் தசரதன். பக்கத்தில் இருக்கிற வசிஷ்டர் சொன்னார், இந்த விஸ்வாமித்திரரை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்ல, அவர்கிட்ட மட்டும் முடியாது அது இதுன்னு என்னத்தையாவது சொல்லிடாதே. இவர் ஏகப்பட்டவங்களை படாத பாடுபடுத்தினவர். உங்க குலத்திலேயே முதல்வனா இருக்கிற ஹரிச்சந்திரன் இவர் கையில பட்ட பாடெல்லாம் மறந்தா போச்சு. தசரதா, பேசாம கேட்டா பின்னால அனுப்பி வைக்கிறது தான் நல்லது. இதுக்கு மேலே நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதற்கு இது நேரம் இல்லை. வசிஷ்டர் சொல்லுகிறார், அனுப்பி வை. தசரதனுக்கோ மனமெல்லாம் துடிக்கிறது. தினகாலம் புத்திர பேர் இல்லாம இவ்வளவு தபசு பண்ணி பெற்ற குழந்தை ராட்சசர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு என் குழந்தையா கிடைத்தான். விஸ்வாமித்திரனுக்கு கொஞ்சமா கோபம் வேற வந்துட்டு. விஸ்வாமித்திரன் சொன்னா, வாக்கு தவறாத மன்னன் என்று பூமியெல்லாம் உன்னை போற்றி கொண்டிருக்கிறது, கேட்ட மகவை கொடுப்பதற்கு உனக்கு இவ்வளவு தயக்கமா என்றான். அதுக்குள்ள வசிஷ்டர் கோபம் வரதுக்குள்ள அனுப்பிச்சுடான். எண்ணில்லா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புனிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் எனச்செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணில்லான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம காலவேளான் என்றார். தசரதன் நெஞ்சில வேலை பாச்சனமா இருக்கா. என்ன நெஞ்சு? ஏற்கனவே தீ காயம் பட்டிருக்கான் உடம்புல, அந்த புண்ணே ஆறல. அதுக்குள்ள ஒரு வேலை நுழைச்சா எப்படி இருக்கும்? புண்ணெல்லாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். ஒரு புண்ணு இருக்கு, அதுல ஒரு அக்னி துண்டை தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு வேலை வச்சு குத்தினா எப்படி இருக்கும்? அவ்வளவு வேதனை தாங்க முடியல. கண்ணில்லான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம கால வேளான்னா. கம்பன் சொல்றா, கண்ணே பிறவியிலிருந்து உலகத்தையே பார்க்க வசதி இல்லாம கண் இல்லாம ஒருத்தன் இருந்தான்னா அதே பழகி போயிடும், வருந்துவான். இறைவன் நமக்கு கண்ணை கொடுக்கலையே இந்த பிரபஞ்சத்தை பார்க்கன்னு வருந்துவான். ஆனாலும் அது அப்படியே அந்த குறை பழகி போய்விடும். ஆனால் ஒருவனுக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நல்லா உலகத்தை பார்த்துட்டு எல்லாம் கண்ணெல்லாம் தெரிஞ்சு திடீர்னு ஒரு நாள் கண் பார்வை போயிடும், எவ்வளவு கவலைப்படுவான். ஆகா, நம்ம கண் பார்வை போச்சேன்னு அந்த வருத்தத்துக்கு அளவே இருக்காது. போன கண் பார்வை ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை மூலமா திரும்பி கிடைச்சிட்டுன்னு வைங்க, ரொம்ப ஆனந்தப்படுவான். ஆகா, போன பார்வை திரும்பி வந்துட்டுன்னு ஆனந்தம். திரும்பி கிடைச்ச பார்வை பழையபடியும் போன. தசரதன் சொன்னா, புத்திர பேர் இல்லாமல் நான் இருக்கும் போது கண்ணில்லாதவனை போல இருந்தேன். புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி 4 குழந்தைகள் கிடைத்த போது கண்ணில்லாதவனுக்கு கண் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டேன். இப்ப விஸ்வாமித்திரன் ராமனை தான் கேட்கும் போது கிடைச்ச கண்ணு பறிபோன மாதிரி வருத்தப்படுறேன். இவ்வளவு இந்த பாட்டுல. கண்ணில்லான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம கால வேளா. விஸ்வாமித்திரன் சொன்ன பிறகு ஏவா மக்கள் மூவா மருந்து. அப்பாவுக்கும் விஸ்வாமித்திரனுக்கு இடையில ஏதாவது வார்த்தை பரிமாற்றம் வந்துவிடக் கூடாது என்று ஸ்ரீராமன் புறப்பட்டார். ராமர் போனா தான் நிழல் போலயே போவாரே, லட்சுமணர் பின்னாலே. இந்த 2 பேரும் விஸ்வாமித்திரன் பின்னால போறாங்க பாருங்க. அரண்மனையில வாசம் பண்ணக்கூடிய அருமந்த குழந்தைகள். வேளா வேலைக்கு சாப்பிட்டு பழக்கம், வேளா வேலைக்கு சாப்பிட்டு பழக்கம். இவ்வளவெல்லாம் வெயில்ல காஞ்சி பழக்கம் கிடையாது. தண்ணீர்னு கேட்கறதுக்குள்ள 4 வேலைக்காரங்க நிற்பாங்க. அழகான நில ஒளியை அனுபவிக்கிறதுக்கு தனியான மண்டபம் தசரத சக்கரவர்த்தியோட அரண்மனையில. இந்த காட்டு வெயிலையும் இந்த தாகத்தையும் இந்த பசியையும் இந்த கால் வலியையும் இவ்வளவு தூரம் நடந்து சிரமப்படுத்துறதையும் அவங்க இதுவரைக்கும் சிரமப்படுவதையும் அனுபவித்தது கிடையாது.
ஆனா இன்னைக்கு வான் அழைச்சுக்கிட்டு போனா விஸ்வாமித்திரன் ஒரு பாலை நிலத்தை நோக்கி 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு போறான். இப்படி பின்னால திரும்பி பார்த்தார் விஸ்வாமித்திரர். ராமர் லக்ஷ்மணர் பின்னால வராங்க. இப்படி திரும்பி பார்த்தா ராமரோட நெற்றியில அப்படி முத்து முத்தா வியர்வை அரும்பி இருக்கு. அது ராமர் நல்லா மை வண்ணமா நல்லா தெரியுது. பின்னால வர லக்ஷ்மணர் செகசவேர்னு இருப்பார். அந்த முகமே அப்படி வாடி போயிருக்கு. விஸ்வாமித்திரன் நினைச்சா மனசுல, சரிதான், டான்னு மணி அடிக்க சாப்பிடுறவங்க இல்ல அரண்மனையில, தண்ணின்னு சொல்றதுக்குள்ள 10 வேலைக்காரன் ரெடியா வச்சுக்கிட்டு நிற்பான், சாப்பாடுன்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் அரண்மனையில நடக்கும். நம்ம பின்னால நடந்து காட்டுக்குள்ள வராங்க. உரிய நேரத்துக்கு சாப்பிட்டு பழக்கம் ராஜகுமாரர்கள், சக்கரவர்த்தியோட குழந்தைகள். காட்டுல அதெல்லாம் கிடைக்குமா? வேலைக்கு தண்ணி கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? நடக்கத்தான் செய்யணும், கால் வலிக்கத்தான் செய்யும், வெயில தாங்கத்தான் செய்யணும், மழை வந்தா நனையத்தான் செய்யணும். சரி சரி அப்படின்னு திரும்பி பார்த்த விஸ்வாமித்திரன், ராமா லக்ஷ்மணா இப்படி வாருங்க, அந்த மரத்தடியில உட்காருங்க. ஒரு மரத்தடியில 2 பேரும் உட்கார்ந்தாங்க. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, உங்களை யாகத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு போறேன். வேலைக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது, நினைச்ச நேரமெல்லாம் தண்ணி எல்லாம் கிடைக்காது. வெயில் அடிக்கத்தான் செய்யும், மழை பெய்யத்தான் செய்யும், வெயில்ல காயணும், மழையில நனையணும், கால் வலிக்க நடக்கணும். சரி சரி, கால் வலிச்சாலும் நடந்தாலும் கால் வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். பசிய தாங்கிறதுக்கு ஒரு மந்திரம், தாகத்தை தாங்கிறதுக்கு ஒரு மந்திரம், நடக்கிறதுல சிரமம் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம். ஏன்? பின்னால உனக்கு ஒரு நாள் உதவும். விஸ்வாமித்திரன் சொல்றான், பின்னால ஒரு நாள் உதவும். நீ காட்டுல தனியா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தா, அப்ப நீ கண்ணா இருந்து தூங்குற நிலைமை வந்தா, துஷ்ட மிருகங்கள் உனக்கு பாதிப்பு செய்யாம இருக்கணும் பத்தியா, வேற யாராவது அரக்கர்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் பத்தியா, நீ தனியா நிராயுத பாணியா ஒரு இடத்துல இருந்தேன்னா உன்னை யாரும் தாக்காம இருக்கணும் பத்தியா. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 மந்திரம் இருக்கு, அதை சொல்லி கொடுக்குற, அதை வச்சுக்க, அது உனக்கு எப்பவும் உபகாரமா இருக்கும் சொல்லி அந்த மரத்தடியில உட்கார வச்சு பலை அதிபலைன்னு 2 மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர். பலை அதிபலை என்கிற 2 மந்திரங்கள். அப்ப பசியை தாங்கலாம், தாகத்தை தாங்கலாம், மழையில நனைஞ்சா ஒண்ணும் பண்ணாது, வெயில்ல இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது, நடந்தாலும் கால் வலிக்காது, ஆயுதம் இல்லாம நிராயுத பாணியா இருந்தாலும் யாராலையும் பாதிப்பு ஏற்படாது. அப்படி 2 மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறேன். இந்த 2 குழந்தைகளும் இந்த மந்திர உபதேசத்தை வாங்கிட்டு விஸ்வாமித்திரர் கூடவே போகிறார்கள். போனால் ஒரு பெரிய பாலை வனம் மாதிரி. அந்த பாலை வனத்தை பத்தி எழுதுறான் பாருங்கள் கம்பன். அப்படியே சுடு மணல் தகிக்குதான். அந்த மணலோட சூடு அப்படியே மேல ஏறி போய், மணலோட சூடு மேல போய் அந்த சூட்டுல மேகங்கள்லாம் உருகி மேல இருந்து வெந்நீரா கொட்டுதான். அப்ப அது எப்படிப்பட்ட பாலைவனமா இருக்கு பாருங்க. மின்னலை கூட உருக்கி பூமியை நோக்கி வீழ்த்துகிற கடுமையான வெப்பமுடைய பாலை. இதுக்கு மேல என்ன சொல்ல அப்படின்னு கம்பன் சொன்னா, கண்டவன் கண்ணை கூட வேக வைக்கிற கடுமையான பாலை நிலம் தான். பாக்குறவன் கண்ணு கூட அந்த சூட்டுனால வெந்து போகுமா, அவ்வளவு ஒரு பாலை. அந்த பாலை நிலத்துக்குள்ள போனா விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா இங்கதான் உன்னோட முதல் வேலை ஆரம்பமாக போகுது. நான் முதலில் வதம் பண்ண வேண்டியவளாக இருக்கிற தாடகை என்கிற அறைக்கு இங்கதான் இருக்கான். கையில எல்லாம் பாம்ப வளையலா போட்டுக்கிட்டு, கையில சூலத்தை வச்சுக்கிட்டு, இதுவரைக்கும் அவ சாகடித்த மனிதர்களின் மண்ட ஓட்டை எல்லாம் கழுத்துல மாலையா கோர்த்து போட்டு, இந்த வனத்தை தாண்டி போறவங்களை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்க தாடகைன்னு ஒரு அறைக்கு. எந்த யாகமும் என்ன பண்ண விடுறதுல, அவளை அழிக்கிறதா உன்னுடைய முதல் வேலை. அதற்குத்தான் இந்த பாலைக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள தாடக வந்தா கல் மாறி பொழிறா. கல் மாறி பொழிந்தாள் தாடகை. இப்படியே பார்க்கிறான் ராமன். மகரிஷி, ஒரு மலையே தீப்பிடிச்சு எரியற மாதிரி இருக்குதே, அதோ பாருங்கள் அப்படின்னா, உடனே விஸ்வாமித்திரர் சொன்னாரு, தீப்பிடிச்சு எரியற மலை இல்ல, அந்த தாடகையோட கண்ணு. நம்ம வந்திருக்கோம்னு எட்டி பாக்குறா, மலைக்கு பின்னால் இருந்து அவளோட கண்ணு மலை தீப்பிடிச்ச மாதிரி இருக்கு. ராமா, போற வரவங்களை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மனித உயிர்களை உண்டு ஜீவிக்கிற அறைக்கு அவளை கொல்றதுக்கு நீதான் தகுதியான ஆள், அதான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். ராமர் சொன்னார், மகரிஷி, இந்த வனத்துல போறவங்களை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டா இப்படி மண்டவோடையெல்லாம் தூக்கி அலங்காரமான மாலை மாதிரி போட்டுட்டு இருக்கா, இந்த வழியா போற யாரையும் விட்டு வைக்க மாட்டா. விஸ்வாமித்திரன் எவ்வளவு கோபக்கார முனிவன். ராமர் கேட்கிறாரு, அப்படியா, அப்ப நீங்களும் இது வழியா தானே ஓயாம போறீங்க, உங்களை எப்படி விட்டு வச்சான்னு ராமர் கேட்டார். கோபக்கார மகரிஷி கிட்ட ராமர் கேட்கிறாரு பாருங்க,
நீங்களும் அந்த வழியா தானே போறீங்க, உங்களை விட்டு வச்சுட்டாலே அப்படின்னா விஸ்வாமித்திரன் சிரிச்ச ஒரே இடம் அதுதான், ஒரே இடம், அதே இடம் தான், வேற விஸ்வாமித்திரன் சிரிச்ச இடம் கிடையாது. மகாத்மா காந்தி சொன்னார் பாருங்க, வாழ்க்கையில அடுக்கடுக்கா எத்தனையோ சிரமங்களை சந்திச்சிருக்கேன், ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மட்டும் எனக்கு இல்லாம இருந்திருந்தா என்னால சர்வை பண்ணிருக்கவே முடியாதுங்கிறார் காந்தி. அது மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் விஸ்வாமித்திரருக்குள்ளேயும் இருந்திருக்கு, அதை வெளிக்கொண்டு வந்தான் பாருங்கள் ராமன். மகரிஷி இது வழியா தானே நீங்களும் போறீங்க வாரீங்க, உங்களை எப்படி விட்டா அப்படின்னா விஸ்வாமித்திரர் சிரிச்சிட்டார். சிரிச்சு அவர் சொன்னார், ஒன்னும் இல்லப்பா, என்னையும் சாப்பிட்டுருப்பா, இந்த வழியா தான் நான் போறேன், என்னையும் சாப்பிட்டுருப்பா, என்னை சாப்பிடலாம் பார்த்தா, ஆனா என் உடம்ப பார்த்த உடனே இவன் தபசு பண்ணி 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 பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிறதுக்காக இவன் தபசு பண்ணி பண்ணி உடம்புல ஒரு சதையும் இல்லை, வெறும் எலும்பு, எலும்புக்கு மேல ஒரு தோல் தான் போர்த்திக்கிட்டு இருக்கு. இதை சாப்பிட்றத விட சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. இதை சாப்பிட்டா நமக்கு சிரமம்னு என்னை விட்டு வச்சிருக்கான். நான் நல்லா தளதளன்னு இருந்தா என்னையும் சாப்பிட்டுருப்பா, நான் தபசு பண்ணி உடம்பு இப்படி இருக்கா, இது வேண்டாம் இது சக்க அப்படின்னு என்னை விட்டுட்டான்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு விஸ்வாமித்திரர். அதையும் பதிவு செய்யறான் கம்பன். தீது என்று உள்ள யாவையும் செய்து என்னை கோது என்று உண்டிலள் இத்தனையே குறை, இவளை மாது என்று எண்ணுதியோ மணி பூணினாய். ராமா நான் கோது மாதிரி இருக்கேன்னு என்னை விட்டா, இல்லைன்னா என்னையும் சாப்பிட்டுருப்பா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சிரிக்கிறார். அவர் சிரிச்ச இடம் அதுதான். உடனே ராமன் பார்த்தா, இந்த அறிக்கையை நீதான் வதம் பண்ண. மகரிஷி எல்லாம் சரிதான், 1000 அறிக்கையா இருந்தாலும் பெண்ணாச்சே, ஒரு பெண்ணை வதம் பண்ற பாவம் எனக்கு வந்துடாதா? ஏன் பேசாம அவளை கைய கால சேதம் பண்ணி இது மாதிரி அநியாயம் பண்ணாம அவளை பேசாம அதோட விட்டுட்டா சரி, இந்த பழி நமக்கு வராதேங்கிறார் ராமன் வால்மீகி ராமாயணத்துல. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, இவளை வதம் பண்றதா உன்னோட வேலை. முதல்ல அவளை மகரிஷி ஒரு பெண்ணை வதம் பண்றதுனால அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. பெண்ணை வதம் பண்றது என்ன, மகாவிஷ்ணு அந்த பிருகு மகரிஷியினுடைய மனைவியாக இருந்த அந்த கியாதி என்கிற பெண்ணை வதம் பண்ணலையா, மகாவிஷ்ணு வதம் பண்ணலையா, அதனால ஒன்றும் இல்லை, நீ வதம் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை, நான் சொல்றேன் பண்ணு. அப்ப ராமர் ஒரு பதில் சொன்னார், உங்க பின்னால அவசரமா நான் நீங்க கூப்பிட்ட உடனே அரண்மனையில இருந்து வந்தேனே, எங்க அப்பா எங்கேயாவது நான் புறப்பட்டுட்டா ராமா அப்படி வான்னு திரும்ப கூப்பிட மாட்டார். நான் புறப்பட்டுட்டேன் உங்க பின்னாடி, ஆனா எங்க அப்பா ராமான்னு கூப்பிட்டார். என்ன நம்ம அப்பா புறப்பட்டப்புறம் கூப்பிட மாட்டாரே, என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு திருப்பி வந்தேன். மகரிஷி அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, விஸ்வாமித்திரர் பின்னால போற, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்க, அவர் என்ன சொன்னாலும் மறுத்து பேசிராதே என்று என் பிதா சொல்லி இருக்கிறார். ராமர் சொல்றார், என் பிதா சொன்னார், வால்மீகி ராமாயணத்துல சொல்றார், என் பிதா சொன்னார், அந்த மகரிஷி என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்க, அதை மாத்தி ஒன்னும் பண்ணிராதேன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு என்னை கூப்பிட்டு. நான் என் தகப்பனாருடைய கடமையை வார்த்தையை தலைமையில வைத்து போற்றக்கூடியவன், அதனால இது தப்பா இல்ல தப்பு இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நான் போகல. மகரிஷி நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதையே செய்கிறேன். அதுக்கு பிறகுதான் தாடகைக்கு மேல ராமனுடைய பானம் போகுது. கடுமையான அந்த அறைக்கு அப்படி கொக்கரிக்கிற கல்ல மழை மாதிரி பொழிஞ்சா அந்த கல் மழை பொழிகிறாள் உருவம் தெரியல, அந்த கல் மழை பொழிகிற இடத்தோட சப்தத்தை கணக்கு வச்சுதான் பானம் போட்டு தாடகையை வீழ்த்தினா ராமன். தாடகையை நோக்கி ராமனுடைய பானம் புறப்பட்டு போய் அவளுடைய மார்பகத்தை கிழித்து அவ முதுகு வழியா அந்த பானம் ஊடுருவி அவளோட உயிரை குடிச்சிட்டு வெளியே போயிடுச்சு. நெஞ்சில தச்சு முதுகு வழியா பானம் வெளியே போயாச்சு. கம்பன் எழுதுகிறான், அவ மார்புல பட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல அப்படியே உயிரை குடிச்சிட்டு முதுகு வழியா பானம் போயிட்டு. அதை பார்த்தா எப்படி இருந்தது தெரியுமா? எவ்வளவுதான் நல்ல அறிவுரைய சொன்னாலும் அதை கேட்கப்படாதுன்னு நினைக்கிறவன் எப்படி இந்த காதுல வாங்கி உடனே இந்த காதுல விடுவானோ, அத மாதிரி ராமபாணன் தாடகையோட மார்புல பட்டு முதுகு வழியா ஓடிடுச்சுன்னு கம்பன் ஓம சொல்றான். கம்பன் சொன்ன ஓமை, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுறிய, இதுக்காக உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க புத்தி சொல்றவங்க. அதுக்கு கேட்கறவன் சொல்றான், இந்த காதுல வாங்கினா தானே இந்த காதுல விடுறதுக்கு, இதுலயே வாங்கலையே பிறகு எங்க இங்க விட அப்படிங்கிற. கம்பன் சொன்னான், கல்லா புல்லாருக்கு நல்லார் சொன்ன பொருளென போயிட்டன்றே. கேட்காதவங்கிட்ட போய் சொன்னா அவன் எப்படி ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுவான்? அது மாதிரி ராமபாணம் போச்சு. இதை கீதையிலே பகவான் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? 18 அத்தியாயங்களையும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு பகவான் கடைசியாக சொன்னார், அர்ஜுனா இந்த அமுத வாசகங்களை கேட்பதற்கு யார் சித்தமாக இருக்கிறானோ அவனிடத்தில் மட்டும் சொல்.
கேட்க விருப்பம் இல்லாதவனிடத்தில் சொல்லி இந்த உன்னதமான விஷயங்களை வீணாக்கி விடாதே பகவான் சொல்றார். கேட்க சித்தமா இருக்கிறவங்கிட்ட மட்டும் சொன்னார். கல்லா பிள்ளார்க்கு நல்லார் சொன்ன பொருளன போயிட்டன்றேன்னு எழுதிட்டான் கம்பன். அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் சொல்லொக்கும் கடிய வேகச் சுடுசரம் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் களன்று கல்லா புல்லார்க்கு நல்லார் சொன்ன பொருளன போயிற்றன்றே. தாடகவாதம் முடிஞ்சது. உடனே அவளுடைய 2 குழந்தைகள் மாரீசனும் சுபாகுவும் சண்டைக்கு வந்துட்டாங்க ராமரோட. சுபாகுவை வீழ்த்தி கொன்று விட்டு இந்த மாரீசனை அம்பால அடிச்சு அடிச்சு துரத்தி கொண்டு போய் கடலுக்குள்ள அமிழ்த்தி வச்சுட்டார். ஏன்னா அவன் வேலை பின்னால் இருக்குல்ல, அவனை கொண்டு கடலுக்குள்ள அமிழ்த்தி வச்சுட்டார். சுபாகு வீழ்த்தப்பட்டான். தாடக வதம் முடிஞ்சு விஸ்வாமித்திரர் ஒரு வேலை முடிஞ்சது ராமாவா அப்படின்னு அழைச்சுக்கிட்டே போறார். பின்னாடியே ஒரு அழகான சோலை, பாலையை தாண்டி போனால் சோலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. புனிதமான சோலை, தூய்மையா நிர்மலமா இருக்கு. அந்த நிர்மலமான சோலையை பார்த்து ராமன் சொல்றான், என்ன அழகா இருக்கு இந்த சோலை, மகரிஷி எவ்வளவு அழகா இருக்கு. விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த சோலை அழகுல ஈடுபட்டுட்டியா, இந்த சோலை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றேன் பார் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாராம். என்ன சொன்னார், ஒரு மனைவியானவள் தன் கணவனை தவிர வேறு எந்த ஆடவனையும் கனவில் கூட கருதி பார்க்காத ஒரு பெண்ணின் நல்லாளின் மனம் எவ்வளவு தூய்மையா இருக்குமோ அத மாதிரி தூய்மையாக இருக்கிறது இந்த சோலை. தங்கள் நாயகரில் தெய்வம் பிரிதில்லை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல் தூயது. கம்பன் எப்படி பாடம் சொல்லுகிறான் பாருங்கள். கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் ஆழ்வார் பாடினாரே, விந்தோள் மதிப்புடை சூழ் வித்துவ கோட்டு அம்மா நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகளே கூறுவனேன்னு ஆண்டாள் பாடினாரே. கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் அப்படின்னார். இங்க கம்பன் சொல்றான், தங்கள் நாயகரில் தெய்வம் பிரிதில்லை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல் தூயது. தன் கணவரையே தெய்வமா கருதி பார்க்கிற பெண்ணோட மனசு மாதிரி இந்த சோலை தூய்மையா இருக்குப்பா. சித்தாசிரமம்னு அந்த இடத்துக்கு பேர், சித்தாசிரமம்னு பேரு. அந்த இடத்து வழியா நடந்து விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போகும்போது தானே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பாதங்கள் போய் சாம்பல் பூத்த ஒரு கல் மேல போய் அந்த கல்ல ஸ்ரீராமருடைய பாதம் தொட்ட உடனே கல்லிலிருந்து ஒரு பெண் எழுந்து வந்து நின்றாள். கௌதம மகரிஷியினுடைய மனைவியான அகல்யா. அவர் போட்ட சாபத்துல இவ்வளவு நாள் சாம்பல் பூத்த கல்லா அந்த வனத்திலேயே கிடந்தவள். கதைதான் உங்களுக்கு தெரியுமே. கௌதம மகரிஷியினுடைய மனைவி, அவள் அழகை அடைய வேண்டும் என்பதற்காக வான்லோக நாயகனான இந்திரன் மேலிருந்து கீழிறங்கி வந்து கௌதம மகரிஷி மாதிரியே வேடமிட்டு கொண்டு வந்து கோழிய கூவ வச்சு பொழுது விடிஞ்சதுன்னு அவருக்கு உணர்த்தி அவர் ஸ்நானம் பண்றதுக்காக புறப்பட்டு போகிற நேரத்தில் எந்த பேரழகின் மேல் இந்திரன் ஈடுபட்டிருந்தானோ கௌதம மகரிஷியினுடைய வடிவத்திலேயே வந்து அவன் அகலியோடு இருந்தான் என்பதாக அகல்யா வரலாறு. அப்புறமா மகரிஷி வந்தார், நடந்தது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சாபம் கொடுத்தார், தேவேந்திரனுக்கும் சாபம் கொடுத்தார். அகல்யாவை நீ கல்லா கடை, அது ஒரு விமோசனம் உண்டான்னு அவ கேட்டா. இப்பதான் ஸ்ரீ ராமபிரானுடைய பாத தூளி பட்டாதான் உனக்கு விமோசனம். அது வரைக்கும் கல்லா கிடந்தா. அப்படியே கல்லா கிடந்த சாம்பல் பூத்த கல்லுக்கு மேல இந்த கால் போய் அப்படியே இந்த கால் போய் தொட்ட உடனே ராமனுடைய திருவடி. அதனாலதான் எழுதுறார், தாடகை இருந்தா பாருங்கள், தாடகை இருந்த பாலை நிலம் கண்டவன் கண்ணை கூட எரிக்கிற பாலை. இங்கே ராமருடைய கால் பட்ட இடத்துல ஒரு கல்லு பண்ணா வந்து நிக்கிறா, சாப விமோசனம் தீர்ந்தாதான். நம்ம பெரியவங்க சொன்னாங்க, நல்லவர்கள் இருக்கிற இடம் நல்ல சோலையா இருக்கும், சுகமா இருக்கும். தாடக மாதிரி ஆளு நல்லா இருக்கிற நிலம் கூட பாலையா போயிரு. அதான் ஒரு நல்ல பாதம் பட்டா, இந்த பாதம் பட்ட இடத்துல பூ மலருமேன்னு சொல்றாங்களே. ராமனுடைய கால் பட்டது கல் பண்ணா வந்தது, சாப விமோசனம் தீர்ந்து. நெஞ்சினால் பிழைப்பில்லாளை கம்பன் சொல்கிறார். நேரா கொண்டு போய் அந்த கௌதம மகரிஷியின் இடத்தில் கொண்டு போய் அவளை சேர்த்து விட்டு அகல்யா சாபத்திற்கு விமோசனம் ராமபிரானுடைய திருவடியினால் கிடைத்தது.
தாடகையை வதம் செய்தான் ராமச்சந்திரமூர்த்தி. தன்னுடைய கையில் இருந்த அபூர்வமான அந்த கோதண்டபானத்தை வளைத்து தன் ஆற்றலை காட்டி தாடகையை வதம் பண்ணினா. இந்த ரெண்டு காட்சியும் விஸ்வாமித்திரன் கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க. தாடகா வதத்தையும் பார்த்தான், இந்த பாதம் பட்ட உடனே கல்லு பெண்ணாகி சாப விமோசனம் கிடைச்சதையும் பார்த்தான். ஆகா, தாடகையை வதம் பண்ணுகிற கைக்கு என்ன ஆற்றல், அகல்யா சாப விமோசனம் அந்த திருவடிக்குத்தான் என்ன சிறப்பு. விஸ்வாமித்திரன் பேசுகிறான் பாருங்கள். கம்பனுடைய அழகான கவிதையில ஒரு கவிதை. விஸ்வாமித்திரன் பேசின இடமெல்லாம் அழகு, அவ்வளவு அபூர்வமான கவிதை. கம்பன் விஸ்வாமித்திரன் பேசியதாக எழுதுகிறான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்றான். அபூர்வமான பாட்டு. உன் கைவண்ணம் தாடகா வதத்துல உன் கைவண்ணத்தை பார்த்தேன், அகல்யா சாப விமோசனத்துல உன் கால் வண்ணத்தை பார்த்தேன் என்று ஒரு பொருள். இது வாரியார் சாமி ரொம்ப அழகான ஒரு பொருள் சொல்லுவாங்க, இது நுணுக்கமான ஒரு பொருள் சொல்லுவாங்க. வாரியார் சாமி சொல்லுவாங்க, இந்த கால் வண்ணம் கண்டேன்னு சொன்னானே, அது இந்த அகல்யாக்கு சாப விமோசனம் கொடுத்த திருவடியின் அழக சொன்னா, அது ஒரு பொருள். இன்னொரு